நேத்ரா அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய நாள் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள். உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது டேரோவை பற்றிய புரிதல் மற்றும் உங்களுக்கான பலன்கள், பொது பலன்கள், தனிப்பட்ட பலன்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்பர் 8056506597. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த உறவு எதை நோக்கி செல்வதாக அவர் நினைத்து கொண்டு இருக்கிறார் அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரிலேஷன்ஷிப் எங்கே போய்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. நல்லா தான் இருக்குது, சரிங்களா? சரி, முதல் அவங்க உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த ரிலேஷன்ஷிப் எங்கே போய்கிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு பார்த்துடலாம், சரிங்களா? என்ன நினச்சிட்ருக்காங்க உங்களை பற்றி? உங்களை நினைக்கும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்க? ரொம்ப நல்லா இருக்குது, சரிங்களா? இது நான் ஜென்ரலாக தான் வைக்கிறேன் இந்த ரீடிங். இது நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் அந்த மாதிரி அப்படியெல்லாம் நான் வைக்கலை, சரிங்களா? ஏன்னா நான் யூஸ்வலாக நோ கான்டாக்டுக்கு நான் தனியாக ரீடிங் போடுவேன் ஒவ்வொரு வாரமும். இது எல்லா மாதிரியான ரிலேஷன்ஷிப் இப்போ நீங்கள் பழகிட்டுருக்கீங்க அப்படின்னாலும் சரி, கணவன் மனைவியாக இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், சரிங்களா? சில பேர் கணவன் மனைவியாக இருக்கீங்க, ஒரே வீட்டில் இருக்கீங்கன்னாலும் ஏதாச்சும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த மாதிரியெல்லாம் இருக்கலாம். இது அதாவது உங்களை பற்றி நினைக்கும் போது அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் எந்தளவுக்கு அவங்களுக்காக உதவியெல்லாம் பண்ணியிருக்கீங்க, எந்தளவுக்கு நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, அதெல்லாம் இப்போ நினச்சி பார்க்குறாங்க, சரிங்களா? இது நிஜமாலுமே ரொம்ப நல்ல விஷயம். அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் வேணும் அப்படிங்கும்போது நீங்கள் செஞ்சுருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணுங்கும்போது கூட அவங்க பண்ணியிருக்காங்க. பண உதவியாகட்டும், எந்த மாதிரி ஹெல்ப்பாகவே இருக்கட்டுமே, ஆக மொத்தம் இந்த ரிலேஷன்ஷிப், இந்த உறவு நல்லபடியாக கொண்டு போகிறதுக்காக நீங்கள் என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. இல்லை அவங்க என்னென்ன பண்ணுமோ அதை அவங்க உங்களுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த உறவு வெற்றிகரமாக போய்கிட்டு இருந்ததே அப்படின்னு நினைக்கிறாங்க, சரிங்களா? சமீப காலமாக நீங்கள் ஃபீலிங்ஸ் ஏதாவது ப்ராப்பராக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலையா? இல்லை குழந்தைங்க இன்வால்வ் ஆகிருக்கு. அஃப்கோர்ஸ் நம்ம குயின் ஆஃப் கப்ஸ் வரும்போது அதுவும் சொல்வோம். ஏன்னா இது ஃபேமிலி மாதிரி தெரியுது, சரிங்களா? இல்லை அவங்க ஃபேமிலிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கலாம், அவங்க ஃபேமிலிக்கு அவங்க சப்போர்ட் பண்ணியிருக்கலாம், அதை நினச்சி பார்க்குறாங்க. குழந்தைங்களுக்கு நீங்கள் வேணுங்கிறது பண்ணியிருக்கலாம், அதெல்லாமே இப்போ நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சிம்மம், விருஷிகம், ரிஷபம், கும்பம், கடகம், மீனம், மகரம், சரிங்களா? நீங்கள் எந்தளவுக்கு அவங்களுக்கு அன்பு செலுத்துனீங்கிறதையும் நினச்சி பார்க்குறாங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். இப்போ நீங்கள் ஏதாவது ரீசெண்டாக அவங்களுக்கு எப்போவுமே நீங்கள் எப்படி அந்த அன்பை வெளிப்படுத்துவீங்களோ அந்த மாதிரி இப்போ வெளிப்படுத்துறதில்ல போல இருக்குது. ஏன் நீங்கள் அமைதியாக இருக்கீங்கன்னு நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக நீங்கள் ஏதாச்சும் கேட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலையா? அதாவது எப்படி இப்போ நினைக்கிறாங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களாங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பை நல்லபடியாக கொண்டு போகிறதுக்கு நீங்கள் ஏதாச்சும் இப்போது ஹெல்ப் பண்ணுவீங்களா? ஒரு சில பேர்த்துக்கு எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா,
இதுக்கப்புறம் நீங்கள் அன்பு காட்டுவீங்களா? சப்போர்ட் பண்ணுவீங்களா? அவங்களுக்காக பண்ணுவீங்களா? குழந்தைங்களுக்காக பண்ணுவீங்களா? அப்படி நினைக்கிறாங்க. ம், அந்த மெசேஜ் வருது. ஏன்னா சில பேர் வந்து இப்போது ஒரு சில பேர்த்துக்கு நீங்கள் தனியாக இருக்கலாம், இல்லை அவங்க உங்களை விட்டு தனியாக இருக்கலாம், லாங் டிஸ்டன்ஸில் இருக்கலாம், இல்லை வேலைக்காக வெளியூர் அந்த மாதிரி போயிருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்க உங்களையும் குழந்தைங்களையும் நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க, தூங்கும்போது நினச்சி பார்த்துட்ருக்காங்க. பார்த்தீங்களா, நான் சொன்னேன்ல இப்போது அவங்க வந்து வேலை விஷயமா வெளியில் போயிருக்காங்க, வெளியூர் போயிருக்காங்க அப்படின்னாலும் சரி. அது போக இது எப்படி காட்டுதுன்னா, அவங்க பாட்டுக்கு தனியாக உட்காந்து ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு வைங்களேன். ஒருத்தரையே உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. புரியுதா இந்த ரெண்டுக்கும்? அவங்க ஒருத்தரையே உட்காந்து எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததில்ல, நீங்கள் கூட இருந்திருக்கீங்க, நீங்கள் எல்லாம் ஹெல்ப்பு பண்ணியிருந்துருக்கிறீங்க. ஆனால் இப்போ அவங்களே உட்காந்து தன்னந்தனியாக உட்காந்து எல்லாம் அவங்களே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் அப்படி நினைக்கிறாங்க, நீங்கள் எல்லாமே பண்ணீங்களே அவங்களுக்காக அப்படின்ட்டு. பார்த்தீங்களா, அதுதான். இங்கே பாருங்கள், இந்த 3 பென்டக்கிள்ஸ், இங்கே 3 கப்ஸு. அந்த சப்போர்ட் இப்போ உங்களுக்கு இல்லை. இந்த 2 ஆஃப் கப்ஸ் இல்லை. நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி திரும்பினா இந்த 2 ஆஃப் கப்ஸ் இருக்குது. ஏதாச்சும் கருத்து வேறுபாடு அந்த மாதிரி ஏதாச்சும் ஆயிருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதனால தான் இப்போ அப்படி நினச்சி பார்த்துட்ருக்காங்க. மேபி நீங்கள் ஏதாச்சும் கருத்து வேறுபாடாகி நீங்கள் ஹெல்ப் பண்ணுறதை சப்போர்ட் பண்ணுறதை நிறுத்திட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதை நிறுத்திருக்கலாம். இப்போ அதை நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஓகே. இப்போ அடுத்தது என்ன பார்ப்போம் அப்படின்னா, இப்போ இப்படி நினைக்கிறாங்க உங்களை பற்றி நினைக்கும்போது, இந்த சப்போர்ட் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணீங்க, அன்பு காட்டினீங்கன்ட்டு. சரி, எதை நோக்கி போய் கொண்டு இருக்கிறது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஓகேவா? இந்த உறவு எதை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக அவர் நினைக்கிறார். கார்டு அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டேங்குது. நிறைய வந்துருச்சு. ஆனால் எடுத்துக்கலான்னு தோணுது. இருக்கட்டுமே, இல்லையா? இதுதான் மெயினாக வந்துச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் கார்டே வரல. எல்லாம் இந்த மறுபடியும் சிம்மம் வருது, மறுபடியும் கடகம். ஓகே. அதாவது இது எதை நோக்கி போகுதுன்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னா, யாரோ ஒருத்தர் சமாதானம் ஆக மாட்டேங்கிறீங்க. சரிங்களா? யாரோ ஒருத்தர் சமாதானம் ஆனால், அதாவது இது எப்படி இருக்குது அப்படின்னா, யாரோ ஒருத்தர் வந்து அன்பு காட்டணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் அது இன்னொருத்தர் வந்து கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. சரிங்களா? இன்னும் சில பேர் எப்படி இருக்கீங்க அப்படின்னா, கடவுள்கிட்ட விட்டீங்க. நான் இந்த இந்த உறவை வந்து உங்ககிட்ட விட்டா நீங்கள் என்னவோ பண்ணிக்கோங்க, நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் வந்து நீங்கள் கடவுள்கிட்ட விட்டுட்டீங்க. இன்னும் சில பேர் எப்படி இருக்கீங்க அப்படின்னா, சமாதானம் ஆக மாட்டேங்கிறீங்க. ஒன்று நீங்கள் சமாதானம் ஆகலை, இல்லை அவங்க சமாதானம் ஆக மாட்டேங்கிறாங்க.
இன்னும் சில பேர்த்துக்கு வந்து சமாதானம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ அங்கே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த 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 உறவு எதை நோக்கி போகுது அப்படின்னா, சமாதானம் பண்ணுனா, சரிங்களா, சமாதானம் பண்ணுனா இதை பற்றி இன்னும் நிதானமாக சிந்திச்சு பார்த்தா நிஜத்தில் எது சாத்தியம், இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் நிஜத்தில் என்ன சாத்தியம் அப்படின்னு நினச்சி பார்த்து, சரிங்களா, இப்போது ஒரு அன்பு காட்டுறோம் இல்லை சமாதானத்துக்காக போய் பேசுகிறோம் அப்படின்னா அதை ஏற்றுக்குவீங்களாங்கிற மாதிரி. கிட்டத்தட்ட இது ஒருத்தர் சமாதானம் ஆகணுங்கிற ஒரு சூழ்நிலையை நோக்கி போகிற மாதிரி தான் இருக்குது. யாரோ ஒருத்தர் சமாதானம் ஆக மாட்டேங்கிறீங்க, இல்லை போய் சமாதானப்படுத்தினா உங்கள் அன்பை ஏற்றுக்குவாங்க, ஆனால் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஒரு சில பேர்த்துக்கு நீங்கள் சமாதானப்படுத்தணும்னு பார்க்குறீங்க, ஆனால் அவங்க கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. இப்படி தான் போகிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் மனசுக்குள்ள அன்பு இருக்குது, சரிங்களா, மனசுக்குள்ள அன்பு இருக்குது, ஏற்றுக்கணுன்ட்டு இருக்கு. ஒருவேளை நீங்கள் போய் சமாதானம் பண்ணீங்கன்னா அவங்க ஏற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மரியாதை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு அன்பு காட்டணும், அக்கறை காட்டணும். பார்த்தீங்களா, மறுபடியும் இந்த 5 of Wands வருது. ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது, அதை ஓரங்கட்டி வச்சுட்டு நீங்கள் சமாதானம் பண்ணீங்கன்னா அவங்க ஏற்றுக்குவாங்க. இல்லை அதை ஓரங்கட்டி வச்சுட்டு அவங்க வந்து உங்களை சமாதானம் பண்ண நீங்கள் அவங்கள ஏற்றுக்குவீங்க. ஆனால் அதை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இது எப்படி இருக்குது, இது எதை நோக்கி போகுது அப்படின்னா, இதை பற்றி நீங்கள் தெளிவாக சிந்தனை பண்ணணும். அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்கக்கூடாது. தெளிவாக சிந்தனை பண்ணணும். தெளிவாக சிந்தனை பண்ணி எந்த வகையில் போய் சமாதானம் பண்ணால் இந்த உறவு வந்து நல்லபடியாக கொண்டு போகலாங்கிறத பற்றி நீங்கள் பிளான் பண்ணணும். பிளான் பண்ணால் இது நடக்கும். அதை நோக்கி தான் போகுது. சமாதானம் பண்ணால் இந்த உறவு சரியாகும், சமாதானம் அடைந்தால் இந்த உறவு சரியாகும்ங்கிற மாதிரி போகுது. சில பேர்த்துக்கு வந்து இந்த சூழ்நிலையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க, கடவுள்கிட்ட ஒப்படைச்சிருங்க. அப்படி பண்ணால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த என்ன சொல்கிற இந்த கருத்து வேறுபாடு கடவுள் சரி பண்ணுவார். ஏன்னா ஸ்ட்ரென்த் வரும்போது நம்ம சூழ்நிலையை கட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணக்கூடாதுன்ட்டு நம்ம சொல்லுவோம். அதேமாதிரி இப்போ உங்களுக்கு புரியணும்னு நினைக்கிறேன். யார் வந்து நீங்கள் போய் சமாதானம் பண்ணால் அவங்க சமாதானம் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணலாம். கண்டிப்பாக மரியாதை கொடுப்பாங்க. சில பேர்த்துக்கு 2 வாரம், சில பேர்த்துக்கு இப்போ தான் நீங்கள் கோவப்பட்டு பேசாமல் இருக்கீங்கன்னா 2 நாளில் கூட சமாதானம் ஆகிடுவாங்க. ஆனால் பார்த்து பேசுங்க, ரொம்ப பார்த்து பேசணும். ஒரு வார்த்தை பேசினா கூட பார்த்து பேசணும். ஏன்னா ரீசெண்டாக தான் நீங்கள் ஆர்கியூ பண்ணியிருக்கீங்க. இங்கே பார்த்தீங்களா, ஒரு சில பேர் சாரி கேட்கணும், கேட்டுருங்க. மன்னிப்பு கேட்கலாம், தப்பில்லை. அதுதான் அந்த கம்பேஷன், அன்பு, அக்கறைங்கிறது. உறவு முக்கியமாக இல்லை உங்களோட ஈகோ முக்கியமாக பார்த்துக்கோங்க, சரிங்களா. ஆக மொத்தம் இந்த உறவு எதை நோக்கி செல்கிறதுன்ட்டு அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னா, சமாதானம் பண்ணால் சரி பண்ணலாங்கிற மாதிரி போகுது அப்படின்னு ஒரு சில பேர்த்துக்கு நினைக்கிறாங்க. இன்னொரு சில பேர்த்துக்கு வந்து எப்படின்னா, நான் கடவுள்கிட்ட விட்டுறேன், இது எப்போ சமாதானம் ஆகணுமோ, இது எப்போ வந்து சரி ஆகுமோ ஆகட்டும்ங்கிற மாதிரி. அவங்கவுங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், சரிங்களா. கண்டிப்பாக இது நடக்கும் ஒரு நாள், நம்பிக்கை வைங்க. வாழ்த்துக்கள். நம்ம அடுத்த ரீடிங்கில் பார்ப்போம்.